பிறப்பு மற்றும் மரணத்தின் ரகசியங்களை அறிய கருடன் மகாவிஷ்ணுவிடம் கேள்வி கேட்டான். மரணத்திற்கு பின் ஆன்மா செல்லும் பாதை, பாவத்திற்கான தண்டனைகள், இதனை வெளிப்படுத்தும் அதிர்ச்சியான நூல்பார் கருட புராணம். ஒரு நாள் கருடன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டான், மனிதர்கள் இறந்த பின் என்ன ஆகிறது? ஆன்மா எங்கு செல்கிறது? மனித உடல் நிலையற்றது. செல்வமும் அழகும் அதிகாரமும் நிரந்தரமல்ல. மனிதன் செய்த கர்மமே அவனை என்றும் பின்தொடர். தர்மத்தின் பாதையில் நடப்பவர்கள் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைவார்கள். மரணத்தின் அந்த இறுதி தருணத்தில் உயிர் மெதுவாக உடலை விட்டு பிரிகிறது. பாவம் செய்தவர்கள் பயங்கரமான வேதனையை அனுபவிக்கிறார்கள். புண்ணியம் செய்தவர்கள் மட்டும் அமைதியாக உயிர் விடுகிறார். பாவிகளுக்கு யமதூதர்கள் தோன்றுவார்கள். நல்லவர்களை அழைத்துச் செல்ல தெய்வ தூதர்கள் வருவார்கள். மரணத்திற்கு பின் ஆன்மா யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. அந்த பாதை இருள் நிறைந்தது, நெருப்பு சூழ்ந்தது, பயங்கரமானது. பாவிகள் தாகம், பசி, வேதனை, பயம் இவற்றை அனுபவிக்கிறாள். இந்த துயரமான பயணம் 48 நாட்கள் வரை நீளும் என்று கருட புராணம் கூறுகிறது. இறந்தவர்களுக்காக செய்யப்படும் திதி, தர்ப்பணம், பிண்டதானம், இந்த புனித சடங்குகள் ஆன்மாவிற்கு அமைதியும் சக்தியும் அளிக்கின்றன. கடும் திணர் செய்யும் புண்ணியம் இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு பலன் தரும். அதனால்தான் இந்து மரபில் இறுதி சடங்குகள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. யமலோகத்தில் யமதர்மராஜா ஆன்மாவின் வாழ்க்கையை கணக்கிடுகிறார். சித்திரகுப்தன் மனிதன் செய்த ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்திருப்பார். அதன்படி நல்லவர்க்கு சொர்க்கம், பாவிகளுக்கு நரகம் அளிக்கப்படுகிறது. கருட புராணத்தில் பல வகையான நரகங்கள் கூறப்படுகின்றன. பொய் சொன்னவர்கள், கொலை செய்தவர்கள், ஏமாற்றியவர்கள், பெற்றோரை அவமதித்தவர்கள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தண்டனைகள் காத்திருக்கின்றன. ஆனால் இந்த விவரங்கள் அனைத்தும் மனிதன் தர்மமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டவை. புண்ணியம் செய்தவர்கள் தேவர்கள் வாழும் உலகிற்கு செல்வார்கள். அங்கு ஆனந்தமும் அமைதியும் நிரம்பியிருக்கும். தெய்வீக வாழ்க்கையை அனுபவித்து பரம சந்தோஷத்தில் வாழ்வார்கள். இதுவே சொர்க்கத்தின் மகிமை. சொர்க்கம் அல்லது நரக அனுபவத்திற்கு பிறகு ஆன்மா மீண்டும் பூமியில் பிறக்கிறது. இந்த மறுபிறவி முந்தைய கர்மத்தின் அடிப்படையில் அமைகிறது. மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் அவனது அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. இறைவனை நினைத்து தர்மத்தின் பாதையில் வாழ்பவன் பிறவி என்ற முடிவில்லா சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவான். அங்கே துயரமில்லை, பயமில்லை, நித்திய ஆனந்தம் மட்டுமே. உண்மை பேசு, தர்மமாக வாழ், பெற்றோரை மதித்து நட, தானம் செய்,